ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங். இது கடந்த வாரம் நீயா நானா நிகழ்ச்சியில ட்ரோல் செய்பவர்கள், ட்ரோல் செய்யப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், ட்ரோல் செய்பவர்கள் இதுக்கான இடையில நடந்த நிகழ்வு தான் வந்து ஒரு டிபேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிபேட்டில் வந்த விஷயங்களை வைத்து நம்ம ஒரு நேரலையில் நம்மளுடைய கருத்துக்களை அதை பேசியிருந்தோம். அதோட முதல் பாகத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இது 2ஆம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்த ஃபாத்திமா அவங்களுக்கும் இட்ஸ் மீ பிரியா அவங்களுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரோஹித் வந்து கேட்டிருந்தாரு, ஜாக்கி என் தலைவி அரோரா சின்க்ளேர் பற்றி உங்க கருத்து என்னன்னு கேட்டிருந்தாரு. அரோரா சின்க்ளேரா அவங்க வந்து அவங்க எப்படி சொல்றது, அது அவங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலம் இருக்கு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓ, உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியும். சோஷியல் மீடியா ப்ராப்ளம். அவங்க வீடியோ பார்க்கணும், நீங்க பணம் கட்டணும். ஆக்சுவலி நிறைய போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அவங்க பயங்கரமான போட்டோ ஷூட்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஜெர்மன்காரரே யாரோ அவங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. பெரிய ஆளு, பெரிய செலிபிரிட்டி. இல்ல எப்பயாவது ஒரு வாட்டி கண்ணில் போடுவாங்க. எப்பயாவது நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம். எனக்கு இப்பெல்லாம் அந்த புடவை கட்டுறதா வந்துட்டு இருக்கு எனக்கு வீடியோஸ். சமைக்கிறது நிறுத்தினா அப்படிதான் சமைக்கிறது. ஆமா, சமைக்கிறது வந்துட்டு இருக்கு. சமைக்கிறத நிறுத்தினா அப்படிதான் வரும்னு இல்லையே. சமைக்கிறது நிறுத்துறது எப்ப பார்த்தாலும் இப்ப போட்டுன்னா நம்ம குரூப்ல, நம்ம ஃபேமிலி குரூப்ல எல்லாம் என்னென்னலாம் சரி அதை அடுத்தவங்களுக்கு போட்டு நீங்க போய் அதை பார்த்து நம்ம சமைக்கிறோம்னு தெரிஞ்சோடனே அப்படியே டமார்னு கழட்டி விட பாக்குறீங்க. அதெல்லாம் நடக்காது இனிமே. வாங்க, ஓகேவா? அப்ப வேற அந்த சமைக்கிறப்பயும் வந்துருயா உடனேவே. என்னப்பா அப்படின்னா, நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அந்த கார் விஷயத்தை நினைச்சா எனக்கும் வருது. நீ என்ன இந்த வீடியோ பார்த்து அப்படி செஞ்சுட்டு வந்து என்னது அதுதான். ஓகே, எந்த இடத்துக்கு போனாலுமே என்னால இதுதான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. அது உண்மைங்க. ஓகே, அண்ட் ஷர்மிளா வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. சுமிஷானும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. லலி சொல்லியிருந்தாங்க, ஆனா லைவ் ஸ்டார்ட்ல சொன்னீங்க 6:30 எண்டு, அதான் கேட்டேன் அப்படின்னாங்க. இல்லம்மா 6:30 நீங்க அதான் அவங்க ரொம்ப நேரமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. 5:15 வந்து 6:15 தானே அப்படின்னாங்க அவங்க. அப்படிதான். அப்புறம் வந்து என்ன டவுட்னா, வேர் டு ஸ்டே இன் யூரோப். அதான் பெல்ஜியம்ல வந்து உங்களுக்கு லாக் போட்டு ஒரு ரூமே கொடுத்துருக்கேங்கிற, அப்புறம் என்ன திரும்ப டவுட் அப்படிங்கிற மாதிரி போனா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒத்துமணி மல்ஹோத்தமாய் சொல்லியிருந்தாங்க. சிவராஜ் சொல்லியிருந்தாப்ல, டுடேஸ் டாபிக் குட் ஈஸிலி ஹேவ் பீன் ஆத்தா நான் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்ல அப்படிதான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருந்தோம். பட் இந்த டாபிக் ஒன்றும் பெரிய விஷயங்களும் நிறைய அங்க இல்ல. அந்த சில விஷயங்கள் சில பேர் ட்ரோல் பண்ணவங்களுக்கே வந்து அந்த தெரியல. அது அப்புறம் கடைசியில சொல்றேன். ஒன்றும் கிடைக்காத மூமெண்ட் தான் அது. ஆக்சுவலி இந்த பக்கம் ட்ரோல் செய்யப்பட்டவங்க வந்தவங்க எல்லாருமே என்னன்னா, நாங்க பாருங்க ரொம்ப நல்லவங்க, எங்களை ட்ரோல் செஞ்சு. ஆனா அவங்க ட்ரோல் செஞ்சதே என்னன்னா, அவங்க ஃபேமஸ் ஆனாங்க, அவ்வளவுதான். அதேதான். அது வந்து சும்மா அதுல ஒருத்தவங்கள்ட்ட கேட்ட ஒரு விஷயம் தான் கரெக்டான விஷயம். கமெண்ட்டுகள் வருத்தம் அளிக்குது. அதுல ட்ரோலை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல, கமெண்ட்டுகள் வருத்தம் அளிக்குதுல, கமெண்ட் ஆஃப் பண்ண வேண்டியதானே? சார் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வீடியோ போகாது அப்படின்னா. அதேதான். அங்க இங்க வந்துங்க திட்ட தான் வந்து வேல்யூ. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எங்க வீடியோல மோஸ்ட்லி ரொம்ப போனா நான் பிளாக் பண்ணுவேன். அந்த கமெண்ட் எங்க இதுல வந்து கமெண்ட் நீங்க படிச்சு பாருங்க, மத்த எல்லா இடத்துலயும் இன்னும் திட்டி வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி நான் அனுமதிக்கவே மாட்டேன். இத கமெண்ட் படிக்கிறது ஒரு குரூப் இருக்குங்க. இந்த கமெண்ட் படிக்கிறதுக்கும் இந்த அதுல ட்ரோல் பண்ணி ஓட்டுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்கிறதுன்னு ஒரு குரூப் இருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேவா? அண்ட் அதன் பிறகு வந்து என்னன்னா, லதா இப்ப வந்து போலீஸ் இப்ப அலர்ட் பண்ணுமா, ஜாக்கி இஸ் நவ் லீகல் டிரைவ்ன்றத. ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் ஃபைனலி பெய்ட் ஆஃப். மோர் ஃபேமிலி ட்ரிப்ஸ் அகேன், சியர்ஸ் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. நன்றிகள். நஸ்ரீன் தான். நஸ்ரீனோட கமெண்ட்ல சில நேரம் தெரியும். பாதி பேர் வந்து கமெண்ட் போடாம இருக்கீங்க. இந்த ரோட் சைட்ல கொய்யாக்கா வாங்கிட்டு காசு கொடுக்காம போகாதீர்கள். அமுதன் வந்து சாரி சொல்லியிருந்தாங்க. மாதிரி நான் ரொம்ப கேஷுவலா சொன்னேன். அதை நிறைய முறை நீங்க வந்து வருத்தப்பட்டிருக்கீங்க. அதுக்காக இல்ல அமுதன், சாரி. இல்ல நீங்க மீன் பண்ணலன்னு நான் ரியலைஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னது எனக்கு பெரிய வருத்தம். அப்ப யோசிச்சு பார்த்தா இவ்வளவு விஷயம் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதை பண்ணுங்க, இந்த ஆப்புக்கு போவாங்க, இதுல இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இவ்வளவு சொல்லும் போது ஒரு மனுஷன் இதை வந்து நல்லதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், நான் இறங்கினா கார், இறங்கின பைக் அப்படியே வாழ்ந்தவன். இந்த ஊர்ல ஒரு வருஷம் தான், அந்த வருஷத்துக்குள்ள நான் பண்ணணும். இதுல நீங்க இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாரு, ஜாக்கி அண்ணனுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கம்மி தானே, இதெல்லாம் ஃப்ளூயன்ட் கிடையாது, எப்படி ஒரு தியரி பாஸ் பண்ணாருன்றதுதான். அதுதான் அது அந்த அளவுக்கு படிச்சு, ஏன்னா வராது எதுவும் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 1 மார்க்ல போச்சு. எனக்கு எப்படி இருக்கும், செகண்ட் அட்டெம்ப்ட் ஜெயிச்சேன். ஆனா அது என்ன பிரச்சனைன்னா, திரும்ப சொல்லுங்க.
இல்ல சார், லவ்வுக்கும் லைக்கும் ரொம்ப நாள் முன்னாடி தான் அவருக்கு வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறம் நிறைய ஆங்கில படங்கள் ஆமா அது அறிவை வளர்த்துருக்கு. ஆமா இல்ல யோசிச்சு பாருங்க, ஆங்கில படம் பார்த்தனாலதான் எங்களுக்கு குழந்தையே பிறந்தது. இல்லன்னா ஐயோ இல்ல மேடம், யோசிச்சு பாருங்க மேடம், யோசிச்சு பாருங்க, 2 பேருமே வந்து ஒருத்தன் தொப்புள். சரி திருப்பியும் தொப்புள்காரனா? ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ஜாக்கி. அதான் அருண் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் யாருமே சொன்னது இல்லை ஜாக்கி அப்படின்ட்டு. யாரு? அருண்குமார் தான். ஃபர்ஸ்ட் நைட்டு எங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்னு எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னது இல்லைன்னு போது எதுக்கு சார் தேவையில்ல ஒண்ணும் இல்லையா மேடம், அதான் அவங்க கேட்கல ஒரு கல்யாணம் பண்ணி சார். அதான் நீ நல்லா படுத்துவோம் அவங்க அதை கேட்டாங்க மேடம். இந்த ஃபர்ஸ்ட் நைட் அவங்க எப்படி இருக்குன்றது அவங்க அதை கேட்கல. சரி ஓகே சொல்லு. ஓகே முருகேசா. ஓகேவா. அண்ட் அதன் பிறகு அப்படியே எங்கேயும் போயிடுச்சு. விமலன் மணி கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. ஜிஜே வந்திருக்காங்க. தியாகராஜன் சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஷோல கும்மி கேர்ள் and that small guy knew it. அதேதான். பட் சூஸ் டு டூ இட், knew it but chose to do it அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்ட். நம்மளும் அதே தான் சொல்லியிருந்தோம் தியாகு. ஒரு கமெண்ட்டும் போயிடுச்சு மேல. அண்ட் பிளே விக்டிம் கார்டு மாதிரி பிளே பண்ணி விட்டாங்க. தே ஆர் கெய்னிங் வந்து ஃபேம் வயா திஸ். கோபி லைட்டா சைடு வாங்கிட்டாங்க போல. அது உண்மை, கரெக்டா சொல்றீங்க. இதை நானுமே மென்ஷன் பண்ணேன். இந்த இடத்துல இத வந்து அவங்க கண்டிச்சு பேச வேண்டிய ஒரு இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கோபி அதை செய்யவே இல்லை. ஏன்னா டிபேட்ல உங்களுக்கு வந்து அவங்க பக்கத்து நியாயத்தை வந்து ஒண்ணு வந்து அவங்க இப்படி நினைக்கிறாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கேட்கும் போது அப்பதான் உங்களுக்கு வந்து டிபேட் வளரும் வேற. ஆனா எண்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்க என்னன்னா தப்புன்னா நீங்க தப்புன்னு சொல்லிருக்கணும். அவங்களுக்கே கூட நீங்க வந்து பிரைஸ் கொடுக்குறீங்க. எந்த வகையில நியாயம் நான் கேட்கறேன், நீங்க எந்த வகையில நியாயம்? ஒருத்தவங்க தப்பா ஒண்ணு பண்றாங்க, தப்பா வந்து நடிக்கிறாங்க, தப்பா வந்து பேசுறாங்க, புரிதல் இல்லாம அரசியல் பேசுறாங்கன்னும் போது அவங்களுக்கு எப்படி நீங்க பிரைஸ் கொடுப்பீங்க? அதேதான் அதுதான் கேட்பேன். அப்ப நீங்க இந்த ஹோல் இதுவுமே உங்களுக்கு வந்து அங்க உடஞ்சு போகுது இல்ல. தட்ஸ் ஆல். பாருங்க, நஸ்ரீன் உங்களுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க டக்குன்னு. ஃபர்ஸ்ட் நைட்டு, பட்டன், பூக்கு, அப்புறம் ஷார்ட்ஸ். இந்த வார்த்தை எல்லாம் சொல்லாமல் 10 வரிகள் பேசுங்க அப்படின்னு சொன்னா ஜாக்கி தவிச்சு போயிருவார் மனுஷன். அப்படி முடியாது. சிவராஜ் சொல்லியிருக்காங்க, ஜாக்கியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா கவர்மெண்ட் ஒன்ல அவருக்கு வந்து வேர் ஹி கம்ஸ் டு நோ அபவுட் வின்னிங் த லாட்டரி என்னன்னா, டேய் நான் எங்கெங்க லாங் டிரைவ் போகணும், பெல்ஜியம் எவ்வளவு அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, லவ் போயம்ஸ் வந்திருக்காப்புல. வணக்கம், லைக் போட்டாச்சு. ஒரு நாளும் நான் லைக் பண்றதுனால எனக்கு நிறைய நல்லது நடக்குதான். ஸோ எல்லாரும் லைக் பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் சிலதெல்லாம் வந்து நல்லதுக்கு தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல நான் நிஜமாலுமே சொல்றேன், மை வேர்ட் இஸ் வெரி பவர்ஃபுல், புரிஞ்சுக்கோ, தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலாம் இதை உணர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், நான் நிஜமாலுமே நித்யானந்த மாதிரி ஜாக்கியாக இருந்தால் என்னால் மாற முடியும், ஐ டோன்ட் வாண்ட் தட் அப்படின்னு நான் சொன்னேன். நடக்கும், சீரியஸா, உண்மையிலே. அதுக்கு ஆதாரம் வேணுமா? இப்போ அடுத்த ஆடியோ போடுறேன். இல்லை உண்மையிலே இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ரஜினீஷ் லெவலுக்கும் மற்றவங்க லெவல்லாம் நான் சொல்லலை, சும்மா அதெல்லாம் வந்து ஒரு பேசியே அவங்க வந்து அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்குவாங்க. நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுகிறோம். ஆனால் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு நான் சொல்றது நடந்திருக்குன்னு சொல்லலாம். விஷால் வந்து உங்களுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்காங்க இது லைசன்ஸுக்கு. அருணாமா வந்திருக்காங்க, அன்னலட்சுமி லட்சுமந்திரன் அண்ட் லவ் போயம்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. டிபெண்டன்ட் 2 தரமாக. அண்ட் விஷால் சொல்லியிருக்காப்புல, ஜாக்கி சார் ஹஸ் a better multiverse ஸ்டோரிஸ் மார்வல் MCU மூவிஸோட இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆமாமா, ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு ஆள்னு எடுத்தா கூட யூனிவர்ஸ் பத்தாது. நீங்க வேற விஷால், எதுக்கு சார் பார்க்கணும்? சும்மா வந்து இன்னைக்கு உங்களை ஒண்ணுமே செய்ய முடியல மேடம். நீங்க வந்து அதான் சொல்றேன், யூ மேட் மை டே, யூ டிசர்வ் இட், தட்ஸ் ஆல். அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை. என்ன மாதிரி ஒருத்தன் ஆள், என்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழறதும் சரி, அவங்க கூட டிராவல் பண்றதும் சரி. ஐயோ என்ன சார், என்னது சிவனில் சக்தி இல்லை, நாம் எல்லாம் என்ன காமெடினா, யாராவது அவங்க கூட வருவீங்களான்னு கேட்பாங்க, உங்க அட்ரஸ் பாருங்க, எல்லாம் கரெக்டாக உங்க பேர் இதான் அப்படின்ட்டு நான் எல்லாம் போட்டு கையெழுத்துலாம் போட்டு முடிச்சுன்னா உங்க கூட யாராவது வராங்க, ஆமா என் ஒய்ஃப் வராங்கட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, போவாது அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும்ட்டு. நான் சொன்னேன், நீ சும்மாவது உட்காந்துக்க வண்டியில் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போதான் இப்போ பாருங்க, இவ்வளோ பேசுறதுக்கு வந்து காரணங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். உட்காந்தாரு, நான் சொன்னேன் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ கூட உட்காரு, உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அழகாக என்ன சொன்னா, அவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 30ல் போ, 40, 60ன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக
ஜாக்கி சார், ஆனா என் டிரைவிங் ஸ்கில்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் சீட்டுக்கு பின்னாடி நம்ம உட்காந்து நம்ம எப்படி சைகை காட்டிட்டே எனக்கு தெரியுமே, இவருக்கு ஏன் வந்து இவர் சீட்டுக்கு பின்னாடி நீங்க உட்காந்து. அதுதான். அதே மாதிரி என் கார்ல வந்து இது இருக்கு, ஸ்பீடா அந்த என்னது நேவிகேஷன்ஸ் இருக்கு. அந்த நேவிகேஷன் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல வரேன் நிறைய இடங்கள்ல. ஏன்னா நம்ம அதை கவனிக்காம ஓட்டுவோம்ல, இப்படி ஓட்டுமா பார்த்தா நேவிகேஷன்ல 60 அழுத்துறா 40 சரி, அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே அந்த கார்ல கிடையாது. என்ன ஓடுறான், ஏன்னா நான் தான் சொன்னேன், முடிச்சதுமே சொன்னேன், டேய் இந்த டிராவல் எல்லாமே என்னன்னா கார் எந்த ஸ்பீடில் போகுது, எங்கே லெஃப்ட் வருது, சென்ட்ரல் லைன் எடுக்கணுமா டபுள் லைன் எடுக்கணுமா, எல்லாத்தையுமே குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஃபீட் பண்ணி வைக்குது நேவிகேஷன்ஸ். அந்த மாதிரி வளர்ந்துடுச்சு. அது எதுவுமே இல்லாமல் நீ ஓட்டு அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? அப்போ நான் சொன்னேன், இதை நீங்கள் இப்படி தான் பழகிருக்கனாலாம். அப்போ நீங்கள் சாட்னா எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன ஓட்ட வைக்கிறது என்னன்னா, ஒருவேளை இன்டர்நெட் இல்லாத இடத்துல நீ போனால் நீ இதெல்லாம் நீ பண்ணணுன்றதுக்காக நீங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன அவருக்கு ஒரே பெருமை இருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு. சொல்றேன் எக்ஸாம்பிள் எஸ். ஓகே. அண்ட் சிவா பார்வதி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஜாக்கி சார், சுதா மேம், யூ ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட். கிண்டில் மை தாட்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த டேபு டாபிக்ஸ் டு மை செல்ஃப். நகர்தல் உணர்ந்து நகர்தல் அழகு, வாழ்ந்து காட்டுறதை விட பழித்துத்தல் ஏதும் இல்லைன்றது. தேங்க்யூ ஸோ மச் பார்வதி. உண்மையிலே பார்வதி, இதை நீங்க வந்து நிறைய இடத்துல நீங்க அப்ளிகபிள் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையான லவ், உண்மையான காதல் உங்களுக்கு நிற்கும். போலித்தனமானவர்கள் வந்து உங்களை விட்டு கண்டிப்பா போயிடுவாங்க. வந்து லவ் யூ சொல்றவங்கள்ட்ட நம்ம கண்ணு பூச்சிடலாம், அடைச்ச வேண்டாம் உங்க லவ் யூ அப்படி நம்ம வந்து போகலாம். அது பெரிய அது வந்து ஒரு உதவியாக இருக்கும். சரி விடுங்க. 1000 சூரியன் சுட்டாலும் கருணையின் வர்ணம் கரைந்தாலும் வான்வரை அதர்மம் ஆண்டாலும் மனிதன் அன்பை மறந்தாலும் வலியால் உன் உயிர் தேய்ந்தாலும் உன் காதல் அழியாதே. நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு, காதல் என்றும் அழிவதில்லை. இது இந்த நெஞ்சே எழு ஸ்டாண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேல ஒரு ஆம்பளை அந்த இடத்துல நேக்கு பதில் யோசிச்சு பாருங்க, அப்படிதான் பாடம். சரி சொல்லுங்க, சொல்றேன் ப்ளீஸ். ஓகே. அருண்குமார் சொல்லியிருந்தாரு, ட்ரோல் பண்றது செக்ஷன்ல ஒரு பர்சன் சொன்னாரு, இவங்களுக்கு ஃபேமும் வேணும். அதேதான், வேணும், மணியும் வேணும், பட் யாரும் இவங்களை ட்ரோல் பண்ண கூடாது. எப்படி முடியும்? சிஎம் அண்ட் பிஎம் கூட தான் ட்ரோல் ஆறாங்க, ஜஸ்ட் இக்னோர், அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அதுதான் அங்க நடக்கிறது, அதுதான் அங்க பேசுறது. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் காசு வரணும் பண்ணாலும் கூட உங்களுக்கு அதன் மூலமாக பைசா வரும், பெரிய விஷயமாக தெரியல. இங்க நீங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சா உங்களுக்கு வியூஸ் போவாதுன்றதுக்காகவே பாருங்கள் நான் எப்படி தாக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதான். அதான் ஒருத்தர் சொன்னாரு, இவங்க எல்லாம் இதை மைனஸா சொல்றாங்க, ட்ரோல் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இன்னொரு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. நெட்ஸ்மி பிரியா வந்து $5 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பிரியா. பிரியா, தேங்க்யூ சோ மச். அது லைக் அப்படி பண்ண போனல. ஓகே. தியாகராஜன் சொல்லியிருந்தாங்க, தலைவரே பிரம்மானந்தம் பிரம்மாண்டமா நீங்க கலக்குங்கன்னா. ஆமா, நீங்க அவங்க ரொம்ப பிரம்மாண்டமா வருவாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, கரெக்ட். தேங்க்யூ. புரியுது. நீங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது தானே? ஆமா, யாரு? he knows me, he knows that person too. ஓகே. தெரியல, சாரி, நான் பாக்குறேன். சிவபார்வதி சொல்லியிருக்காங்க, I retrospected my own self in so many ways. While you frankly talked so many topics where people always portray their own goodness only in society. Highly appreciate tons of love ன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். Thank you so much. And love poems வந்து பாத்துட்டீங்களான்னு கேட்டு பார்த்தேன். செக்கசிவந்த வானத்தை எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. நாளைக்கு அதை பார்த்து தக்கிகள் அப்படின்னு ஒரு கதை ஒன்று நான் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து வாரம் ஒரு புத்தகம் அறிமுகம் சொல்லி அப்போ வந்து ஒரு தக்கிகளை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று. அப்போ வந்து நான் வந்து 1800களில் இந்தியாவில் வந்து மாட்டு வண்டியில் தானே போய் குதிரை வண்டியில் அப்படி தானே போனோம். அப்போ வந்து ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் எல்லாரையும் சாவடிச்சு அவங்கள வந்து புதைச்சிருவாங்க, பணத்தை எடுத்துன்னு போவாங்க. இது வந்து அதான்
இதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் இருக்காது, ஒரு பெரிய கொள்ளைய கூட்டம். அதை பற்றி தான் அவங்க எடுக்க போகிறாங்களாம் வந்தது. அதனால அந்த தக் லைஃப்லாம் வந்துருக்கலாம் சொல்லியிருந்தாங்க, தெரியல. பட் ஆனால் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் அதான் எப்படின்னு தெரியல. நான் ட்ரெய்லர் பார்த்து நாளைக்கு கொஞ்சம் அதை பற்றி பேசுவோம், நம்ம ஜாக்கி சினிமாஸில் பேசுவோம் அதை பற்றி. ரைட். ஓகே. அண்ட் ஜெயா வந்து சொல்லியிருக்காங்க, கங்க்ராட்ஸ் உங்களோட லைசன்ஸ்லப்பா. இனிமேல் சின்ராச கையில பிடிக்க முடியாது. ஆமாமா ஆமா, உண்மையிலேயே அந்த மொமெண்ட் கரெக்ட். லோகேஷ் சொல்லியிருக்காப்ல, தூத்துக்குடி கொத்தனார் சாங் ஹேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுல, ஏஐல கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க, எனக்கு என்னன்னு புரியல, சாரி. அண்ட் அதன் பிறகு வந்து ஜாக்சன் பீட்டர்னு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. கங்க்ராட்ஸ் அண்ணா ஃபார் லைசன்ஸ், நெக்ஸ்ட் யூரோப் கார் டூர் போடுங்களாம். இல்ல ஒன்னும் இனிமே இல்லடா, நிஜமாலுமே வலிந்து சில வேலைகளை செய்வோம்ல, நீங்க செய்யணுமே அப்படின்ற மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி. ஏன்னா நான் திரும்ப சொல்றதுதான், உன் போட்டோ என் போட்டோ ஆயின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு ஒரு கேரக்டர், அது மாதிரி ஐ மேட் அ மிஸ்டேக், ஐ அக்ரீட். அதனால தான் அதை ஒத்துக்கிட்டு பண்ணேன். பட் ரைட், அதுக்காக எஃபர்ட் நிறையவே போட்டேன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் டைம் ஃபார் எனி எக்ஸாம் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் ப்ளூ டி-ஷர்ட், பாட்டில், பென் அண்ட் சுதாக்கா. சொல்மா யாரு? ஜிஜே சொல்லியிருக்கா பாருங்க. அவன் புருஷன் சொன்னா கூட பரவாயில்ல. உண்மையிலே இந்த ஜிஜே ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் வந்து என்ன மாதிரிதான் அவன். ஏன்னா நேத்து ஒண்ணும் இல்ல, நேத்து வந்து ஒரு விபிஎன்ல ஒரு சேனல் வரல, அது வர வரையும் அவன் விடவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமாவது நான் வந்து இது எதாவது மூஞ்சி மாத்துச்சுன்னா வந்து உன் கூட வந்து படுக்கிறேன்னு படுத்துட்டு நான் என்ன பண்ணேன், நம்மளால் காலையில் 4 மணிக்கு எழுந்து வந்து அது என்னென்னு முடிக்காம என்னால் முடியாது. ஸோ அப்படி வந்து நேற்று அந்த மாதிரி பண்ணான். அவன் தான் வந்து எனக்கு வந்து கார் வந்து அவங்க வீட்டுக்கு போய் கார் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே இப்படிலாம் போகணும் வரணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து அவன் சொல்லி கொடுத்தான். இல்லை ஒரு உண்மையிலேயே உங்கள் அக்கா வந்தது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அது ஆக்சுவலி. அது நீ வந்து பார்த்தனே சொன்னாரு, யூ கம் அப்படின்னாரு, நல்லா தான் பேசினாரு என்கிட்ட. இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிக்குதுயா ஃப்ளவர், கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒரு தாண்டவம் அத்தனை பேருக்குமே ஃப்ளவர் லவ் அப்படிதான் நம்மள கூப்பிடுறாங்களே. நோ ஃப்ளவர், ஓ மை லவ், இட்ஸ் நாட் தேட், இப்படிதான் பேசுறாங்க. எப்படி பாருங்க, கூப்பிடுறது பாசமா கூப்பிடுறாங்க. ஓகே. அண்ட் கீர்த்தி லக்ஷ்மன் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. நஸ்ரீன் ஃபர்கான் வந்து கமெண்ட் இல்ல லைக் இல்ல நீங்க கமெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நஸ்ரீன். நீங்க லைக் பண்ண சொல்லியிருந்தீங்க எல்லாரையும். இந்த அந்த காமெடி அந்த ஃபன் திங்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க நஸ்ரீன். விஷால் சொல்லியிருக்காப்ல, குட் டு நோ ஜாக்கி சார் ஹேவ் ஆல்சோ வென்ட் டு ராங் நெட்ஃபிளிக்ஸ் வெப்சைட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டு இங்கிலீஷ் மூவிஸ் லைக் மீயா. ஆமா, இப்போ ஒரு படம் ஒன்று போடுறேன். இப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதில் நிறைய படங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த படம் வந்து பார்க்காதவர்கள் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்துடணும்னு பரிந்துரை பண்றேன். இப்போ ஒரு படத்தினுடைய ரிவ்யூ போடுறேன் பாருங்க. உண்மையிலே ரோஹித் வந்து, ஜாக்கி நீங்க ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டிவி ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க, சேனல்ல மர்ஜ் பண்ணிடுங்க 2 அப்படின்னு இருக்காரு. அப்படி எல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வர முடியாது. கீர்த்தி லட்சுமி இதுக்கு சிரிச்சு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. அண்ட் இளைஞர் வந்திருக்காரு. அண்ட் அவரும் அதான் சொல்லிக்கிறாரு, அந்த கும்மி பேசினவங்க ரொம்ப irrelevant-ஆவும் நடிச்ச மாதிரியே நடிச்சதை விட அது வந்து கலைன்ற மாதிரி அழிந்து போவத. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கும்மி தெரியும்? கும்மி வந்து குத்துங்கடி கும்மி கொல்லி மலச்சம் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். கும்மி இப்படி கும்மி ஆட்டம் ஆடுற நம்ம இது வந்து இதுக்குன்னு ஒரு காஸ்ட்டுக்குன்னே ஒரு விஷயத்த பண்ணி அதை வந்து பெரிய பாரம்பரிய காலம் மாதிரி அவங்க அதை வந்து பேசி கடைசியில் எல்லாமே இவங்களே வீடியோ போட்டு அதெல்லாம் ட்ராவல் ஆகி அது ரொம்ப ஹாப்பி ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அது ஜாதிய விஷயங்கள் அப்படிலாம் போகும்போது இவங்க ட்ரோல் பண்ணும்போது இவங்க மாட்டிட்டாங்க. இப்பயும் என்னன்னா அரசியல் வரையும் போயிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஜாக்கி உங்களுக்கு பாருங்க, அவங்களோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா வந்து $50 கொடுத்துருக்காங்க. யாரு? ஃபாத்திமா எப்பவும் போலதான் சேனலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். சூப்பர் சூப்பர் ஃபாத்திமா, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தம்பி எனக்கு வந்து அது பேர் என்ன, ஹனி நேத்தே காட்டியாச்சு. இல்ல காமிச்சாச்சு, அது இன்னைக்கு தான் வச்சிருக்கேன். இல்ல அதுக்கு அதை தான் சொல்லலாம்னு வந்தேன். குடிக்கிறது இந்த பஞ்சு வச்சு சிகரெட் குடிங்கன்ற மாதிரி அதுல வேற தேன் கலந்த சரக்காமா அது. உங்களுக்கு கழுதிக்கு தெரியுமா கற்பூரம்னு சொல்லுவாங்கல்ல மேடம், அதனால நம்ம அதை சொல்ல வேண்டாம். பட் இல்ல மேடம், அப்படி ஒரு பழமொழி இருக்கு, அதனால கழுதி கற்பூரம் தெரிய வச்சிடும், எடுத்து ஒளிஞ்சு வச்சிடும், எங்க இருக்குன்னு தெரியாது, தெரியும்ல. அதுதான் மேட்ரு. இலங்கேஷம் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்காங்க லைசன்ஸுக்கு. எனக்கு இதுக்கு தனியா ஹாய் சிவா மேம் சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஹாய் இலங்கேஷ்.
அப்புறம் வந்து பூனா வந்து சொல்லியிருக்காங்க ஜாக்கி லைசன்ஸ் சிச்சுவேஷன் சாங்கா அர்ஜுன் ஒரு வில் பீல் சாங். ஓகே பிரியா சொல்லியிருக்காங்க நானே சாட்சி குட் திங்ஸ் வந்து நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு, குட் சோல் விஷ் பண்ணா நடக்கும், மை மாம் ஆல்வேஸ் டோல்ட் இருக்காங்க. நன்றிகள். பிரியா இல்ல ரொம்ப உடஞ்சிருக்கும் போது பிரியாவுக்கு நான் சொன்னது ஒரே விஷயம்தான், நிச்சயமா நம்ம வந்து போற போக்குல எல்லாருக்கும் நம்ம வந்து விஷ் பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா உண்மையாலுமே சில பேர் உழைக்கிறது வந்து தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பிரியா நான் யூகே வந்ததுக்கப்புறம் யூகேல எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும், எந்தெந்த சைட்டு எங்கெங்கெல்லாம் போனால் உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஒர்க் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நிறைய ஃபஸ்ட் எடுத்துமே அனுப்பிச்சாங்க. அப்போ நான் யோசிச்சது என்னன்னா இவ்வளவு நாலேஜான ஒரு பொண்ணு அப்போ வந்து அப்போ ஏதோ வேலைக்கு போய் ஏதோ போகாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், அதில் நிறைய உடஞ்சி போயிருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து எல்லாம் சரியாயிடும், முக்கியமாக உங்களுக்கு சீக்கிரமாக வேலைக்கு போங்க, அதுதான் உங்களுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னதப்போ என்ன ப்ரோ எங்கே பார்த்தாலும் தேடிட்டே இருக்கோம், ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை கண்டிப்பாக பண்ணுங்க. ஒரு காக்கா உட்கார பணம் உள்ள கதையாக நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், பட் நடந்திருக்கு, தட்ஸ் ஆல். அவ்வளோதான், அதுதான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் கிடையாது, ஒரு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அவர் பெரிய ஹை ப்ரொஃபைல் ஆக்சுவலி, அவருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கேன் ஜாக்கி, நான் ஒரு வருஷமாக இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக சொன்னார். ஒரு 1.5 மாதம் முன்னாடியே நம்ம பேசும்போது பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சிடும், நீங்கள் வந்து கவலையே படாதீங்க, அதுக்கான விஷயங்கள்லாம் டெய்லி பேசுவோம். அப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கும்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், எனக்கு வேலை கிடச்சிடுச்சுன்ட்டு. ஒரு பொண்ணு 4 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து வேலை கிடைச்சதுக்கு வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தா ஆடியோ நோட்டு. அவளுக்கு சில நேரத்தில் நம்ம வந்து நல்லா சரியாக சொல்லணும், பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது கௌதமி நம்ம அது மாதிரி பண்ணும்போது ஆடியோ கேட்டேன், லவ் சிம்பல் மட்டும் போட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக அவள்கிட்ட பேச முடியல. வேற யாரோ ஒரு பொண்ணு எனக்கு வேலை கிடச்சிச்சு ஜாக்கின்னு ஏதோ சொன்னப்போ, ஐயோ நம்மளுக்கு வேலை கிடச்சிச்சு, ஆடியோ 4 நிமிஷம் அடித்தாலே நம்ம வந்து அதுக்கு வந்து எந்த ரிப்ளையும் பண்ணலையேன்னு கில்ட்டாகி பேச ஆரம்பித்தேன். அப்போ அவனை சொன்னா நல்ல வேலை நீங்கள் கில்ட் ஆனீங்க, அதனால் நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு வந்து லைவில் வந்து என்கிட்ட பேசுனீங்க, எனக்கு அதுவே போதும் தான். ஸோ அந்த மாதிரி வந்து குட் டு ஹேப்பன், தட்ஸ் ஆல். அது நாங்கள் பார்த்துக்கிறோம். என் இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஆனா உன்னோட இங்கிலீஷ் தெரியாது, அதனால கொஞ்சம் சரி சொல்லுங்க. குட் திங்ஸ் ஹேப்பன். குட் திங்ஸ் ஹேப்பன். ஓகே. உனக்கு டிவி வந்து கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிவி வேணும். அம்மா இது வந்து கேட்கறதுக்காக வந்தேன், சைன் வரேன்ட்டு போகுது. ஒட்டுக்கிட்டு போச்சா? ஓகே, யாருக்கு படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, கமெண்ட் அதுக்கு பிறகு இல்லை எதுவுமே படிக்கல. அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு பிரியாவுக்குன்னும் போது அது சொன்னதுக்கு அப்புறம் கௌதமிக்கு வேலை கிடைச்சது. இன்னொரு பொண்ணு என்னன்னா என்கிட்ட தான் இவங்க வந்ததுமே இவ பேர் என்ன, புனிதா. புனிதா. ஆனால் அப்புறம் வந்ததுமே அவள் தான் எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர்லாம் அனுப்பிச்சி வச்சா. எது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த வீட்டுக்கு தானே போகிறீங்கன்ற எனக்கு அப்படி பக்குனுச்சு. என்னடி சொல்கிற, எப்படி உனக்கு தெரியும்? இந்த வீடு தான் டார்லிங்டன்ல பார்த்துட்டு இருந்தேன், இந்த வீடு வந்து திடீர்னு ஆடை காணாமல் போச்சு, நான் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இந்த வீட்டில் தான் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்றா. அல்ல என்ன பண்ணுச்சு, அட்ரஸ் டக்குன்னு வந்து எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு தானே போயிட்டீங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்சல் எனக்கு வருது மாய்ஸ்சரைசர், அங்கேயே இருக்கும். அந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு அனுப்புகிறா, இதை தடவிக்காங்க அப்படின்ட்டு. அதை வெளியில சொன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், நல்லா இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லணும்ன்றது, அவங்கள்ட்ட கூடவே மாய்ஸ்சரைசர் தடவி விடுறதுக்கும் ஒருத்தர் அனுப்பியிருக்கணும், அவங்க அதை அனுப்ப மறந்துட்டாங்க. அதனால அது ஜன்னல்லே மேடம், ஆபாசமா ஜன்னல்லே இருக்குது, ஆபாசமா பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு திடீர்னு காணாமல் போயிடுச்சு. திடீர்னு காணாமல் போனவங்களை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டதுமே லைக் போட்டிருந்தாளா, என்னடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அண்ணா நீங்கள் வந்து தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, வேலை கிடைச்சி ட்ரீட் வைக்கணுன்றதுக்காக வேலை தேடிட்டு இருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா, எல்லாம் நல்லபடியாக வேலை கிடைக்கும், எப்பயும் மாதிரி பேசிட்டு இரு அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. இவ தான் பேசினேன், இப்படி ஆரம்பிங்க. ஓகே, நன்றிகள்.
ஜாக்கி ஆனந்தா. ஐ ட்ரேட் டிராகன் இருக்குல்ல, அது ஒரு பொம்மையாவே விற்கிறாங்க சார். அது வந்து அழகா இப்படிலாம் பண்ணுது, நல்லா இருக்கு. அது எனக்கு வந்து வருது சார் குழந்தைங்க பண்றதுக்கு. அடுத்து படுங்க நசரீனுடைய கமெண்ட் படுங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியர். ஓகே, நஜி வந்து சொல்லுங்க, ஜாக்கியான் அந்த ஆசிரமம் ஆரம்பிங்க. ஆனா ஒரு கண்டிஷனா, பொண்ணுங்க யாருமே இருக்கக்கூடாதான், வெறும் பாய்ஸா. அந்த கருமம் பிடிச்ச ஆசிரமம் தேவையில்லைன்னு வச்சுக்க, நானே தீக்கிரை ஆக்கிடுவேன். அப்படியே இருக்கு ஒரு அப்புறம் என்ன மயிருக்கு அப்படி ஒரு ஆசிரமம்னு கேக்குறேன் நானு. அதேதான். புரியுது. சிஷ்ய கொடிகள் சிஷ்யைகள் இருக்கணும், சிஷ்ய கோடிகள் இருக்கணும், சிஷ்யைகள் இருக்கணும். அதுதானே ஆசிரமம். ஆண் பெண் சமத்துவமா இருக்கணும். நாங்க நான்சென்ஸ். பாருங்க, இப்படி சொன்னதுக்கு அப்புறமே கீழே இருக்கிற கமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்னு நீங்களே பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் லைக் ஜாக்கி வந்து இன்னசென்ட்டா. ஏதாவது இல்லைங்க, சரி விடுங்க. மாரீஸ்வரன் வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க மாரீஸ்வரன். எப்படி இருக்கீங்க? ஜெய ஜாக்கி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க. நன்றாக. தன்றிகள். ஓகே. அண்ட் கீர்த்தி லக்ஷ்மன் சொல்லியிருக்காங்க, பாசமா கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டாலும் சேம் ரியாக்ஷனா. யார் சொல்லியிருக்கா? கீர்த்தி லக்ஷ்மன் இருக்காங்கல்ல, ஆமா, எப்போது வந்து கமெண்ட் போடுவாங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப. அவங்க சொல்லியிருக்காங்க, பிஸியா இருந்திருக்காங்க, இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான். சொல்லுங்க. பாசமா கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் நான் ஒரே ரியாக்ஷன் தான், என்னதான் சொல்லியிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி கமெண்ட்டுகள் வந்தா நான் பிளாக் பண்ணிடுவேன், பிளாக் பண்ணி விட்டுறேன். டியர் ஜாக்கி சார், கொஞ்ச நாளா வர முடியல. ஓகே, நான் கேட்டதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் போட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அவரு சும்மா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. நீங்க கேட்டேன்னு சொன்னேன், அதேதான் நீங்க அது அறியாம அந்த கமெண்ட் படிக்காமலேவே ஓகே 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 அந்த மாதிரி. தேங்க்யூ. ஹனி ஃபிளேவர்ட் ஒன்லி சுதா, நாட் மிக்ஸ்ட் இன் தட்டா. ஓகே ஓகே, அது அமுதன் எனக்கு தெளிவு ஏற்படுத்துறாங்க. பஞ்சு வச்ச சிகரெட்ல என்னவா இருந்தா என்னன்ற. ஆனந்தி சர்வேஷன் கமெண்ட் போட்டிருக்காங்க, A to Z புக் வைத்து தான் டிரைவ் பண்ணேன், நேவிகேஷனே இருக்காது. கரெக்ட். இல்ல உண்மையிலே அந்த புக்கை நான் வந்து ஆனந்தி வீட்டுல இருந்து அதை எடுத்து வந்தேன். ஏன்னா அந்த புக்ல வந்து நுணுக்கி வச்சிருக்கான், இந்த ரோடு இப்படி இப்படின்னு. அதை பார்த்தாலும் லண்டனுக்கான மேப்பா, லண்டன் ஸ்ட்ரீட்டுக்கு இங்க. அதாவது இப்ப கூட பரவாயில்ல, ஜாக்கி இப்ப கேட்ட கேள்வி எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. பனிகாலத்துல யோசிச்சு பாரு, வந்து ஒரு இல்ல 4:45 டிஏடி டெஸ்ட், அது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அதை போடணுன்றதுக்காக வச்சிருக்கேன். ராங்கான ஒரு இடத்த வந்து காமிக்குது, இதுதான் வந்து டெஸ்ட் சென்டர்ன்ட்டு. அங்க யாருமே இல்லை, ஆனா நான் போய் ஆகணும். விட்டா முடிஞ்சது கதை. நான் இங்க இருந்து 40 மைல் தாண்டி இருக்கிற ஒரு டெஸ்ட் சென்டருக்கு போயிருக்கேன். அலையிறேன், ஓடுறேன், எவனுமே ரோட்ல இல்லை. நம்ம ஊர்ல வந்து இந்த பீச்சாங்கை போய் ரைட்டர் எடுத்தேன்னா அங்கே ஒரு புல்லா கோயில் இருக்கும். புல்லா கோயிலை தாண்டி போனால் வந்து ஒரு குளம் இருக்கும். அப்படியே குளத்துக்கிட்ட போனால் ஒரு டீ கடை, அங்கே போய் கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. இது இப்படியே சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லாம் காரில் போய் நிறுத்தோம், இன்னும் வேலை மாறிட்டு வந்து கிட்ட வந்து கையில் எடுத்து இப்படி கட்டிட்டு வந்து, அது வந்து சார் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஊரில் இருந்துட்டு ஒருத்தனுமே இல்லை, ஓடு ஓடு இறச்சி. திடீர்னு பார்த்தா என் பொண்டாட்டி உனக்கு கண்டுபிடிச்சு அனுப்பிச்சா, கஷ்டம் அது எங்கன்னோ பதைய இடத்துக்கே அனுப்புறா. ஐயோ நம்ம தான் கேட்காம போது திரும்ப ஓடும் அங்கே. இத்தனைக்கும் நான் போன இடத்துல இருந்து ஒரே ஒரு 10 அடி முன்னாடி போயிருந்தா அந்த இடத்த நான் பார்த்துருப்பேன். இல்லை இதில் என்ன கமெண்ட்னா, இன்னைக்கு இவங்களோட நண்பர் ஒருத்தர் வர சொன்னார், நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு ஜாக்கி, நான் நேத்தே எல்லா ரோடையும் பார்த்து வச்சுக்கிட்டேன். இந்த ரோடு போனால் அது அப்படி போகும், இந்த ரோடு போனால் இப்படி போகணும். அங்கே போய் நிற்கிறேன் ஜாக்கி, டைரக்ஷன்ஸ் மாற்றிருக்கானுங்க, ரோடு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, வந்துட்டு திரும்பி அப்படின்றாரு. எனக்கு அவர் ஒரு ஒரிஜினல் பீஸ். உண்மையிலே ஒரு சான்ஸே கிடையாது. எஸ், அந்த கண்ணாடி துடைக்கிற துணி கொடுங்க. அண்ட் ராஜ்குமார் சொல்லியிருக்காப்புல, மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் வந்து பார்த்தாச்சா, ரிவ்யூ அப்போன்னு கேட்டிருக்காரு. தம்பி இப்போ ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நேற்றே நான் மாமன் படத்துக்கு போயிருக்கணும். எனக்கு நேற்று பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. போகலானும் போது எப்பா நீ வானே. இன்னொன்று இருக்குது, நம்ம கார் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு டெஸ்ட்டு, இந்த கார் தான் எடுத்துன்னு போகிறேன். இதுக்கு நான் எங்கேயாவது எவனா இடிச்சான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு கும்மாங்குத்து. அதனாலே நான் வந்து அந்த ரிஸ்கே எடுக்கலன்ட்டு நேற்று, அதனால தான் லீவ் விட்டேன், எங்கேயுமே போகல. அதாவது ஜாக்கியோடைய டென்ஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்த பிளேட் இப்போ இல்லை, எல் பிளேட்டு ஒட்டணும். அது இல்லை, மேக்னெட் இருக்கு, அதை பார்க்கவே இல்லை இவங்க. அந்த எல் பிளேட்டை ஒட்டுறதுக்கு இது எடுத்துன்னு இருக்காங்க, செலஃபன் டேப்லாம் எடுத்துகிட்டே கத்திரிக்கோள் எடுத்தேன்னு கேட்டேன். எதுக்கு அப்படின்னு. எல் பிளேட் அது மேக்னெட்ரா அப்படின்னு. மேக்னெட் காத்துல பறந்து போயிட்டு இதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுவேன். நிஜமாலுமே எனக்கு காரு காலைல டெஸ்ட் ஓட்டும் போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஆனால் அவன் மேலே கோவப்பட்டப்பட்டு அவங்ககிட்ட, விஜய் கிட்ட, என்னடா பறந்துட்டா மொத்த பக்கத்துலேயே கடை இருக்கு, வாங்கி ஒட்டிடலாம் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் தெளிவா இருந்தான் அதுல. ரைட். நான் அதெல்லாம் சொல்லிதான் உங்களுக்கு அது வர. அங்க போய் திடீர்னு எல் இல்லைன்னா
பார்த்து கடை இருக்கு. ஆப்போசிட்ல கடை இருக்கு, நான் இன்னும் தரேன். வாங்கி தரேன் அப்படின்னா இல்ல உண்மையிலேயே அதெல்லாம் வந்து அதான் சொல்றேனே, அந்த எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம். எஸ். அண்ட் அருண்குமார் கேட்ட கேள்விக்கு நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. தக் லைஃப் ட்ரெய்லர் பாத்தீங்களா? கமல் சார் வந்து தான், கமல் சாருக்கு தான் அபிராமி அண்ட் திரிஷா பேரம், சிம்பு சிங்கிள் போல அப்படின்ட்டாரு. ஆமா, ரெண்டுமே அதாவது 2 பேருமே அப்படிதான். அதுல பாரு, நான் இந்த வயசு ஐ லவ் யூ சொல்ல எனக்கு ரெண்டு நடிகைகளுமே கட்சியில பார்த்தா லிப்லாக் பண்ணலாம் பண்ண மாதிரி சீன் வந்தது. இது என்னது லவ் யூ சொல்லாம இது எனக்கு ஒண்ணுமே புரியல. வாழ்ந்தா அப்படி வாழணும் ஆண்ட்ரியா. அதுல நீங்க தான் வேற மல்டி யூனிவர்ஸ்ல வேற தங்களோட இருக்கீங்களே. அப்புறம் என்ன ஜி சொல்லிருக்காங்க, அண்ணா டுடே சிக்கன் கிரேவி அண்ட் பூரியா, அப்படியே கார் எடுத்துட்டு வாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க கார் வரவே வராதா? இவங்க கார்ல பெட்ரோல் கிடையாதா? இவங்க காரை ஓடாதா? ஆனா அவன் புருஷனை பத்தி அவ கரெக்டா சொன்னான். ஒருவேளை இப்ப அந்த நேற்று விபிஎன் கனெக்ஷன்ல ஏதோ ஒண்ணு நடக்கலைன்னா காருக்கு நேரம் வந்திருப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆனாலும் அவன் ஓகே, பெரிய விஷயம் ஆகலாம். எஸ் எஸ், சூப்பர். ஐயோ எனக்கு இந்த பாட்டு வராதுப்பா. பூரி சிக்கன் கிரேவியா? ஆமாமா, நினைக்கும் போதே எச்சு ஊறுதே. ஊருக்கு போய் பழனி சாப்பாடு சாப்பிடுங்க. பன்னீர்செல்வம் ஆய் சொல்லியிருக்காப்ல, உறக்கம் இல்லா முன்னிரவில் உள்மனதில் ஒரு மாறுதலா, இரக்கம் எல்லா இரவுகளில் எவனோ அனுப்பும் மாறுதலா. அதுக்கப்புறம் அது வரும் சார், கண்களை வருடும் தேனிசையே, அந்த மாதிரி வரும். நல்ல பாட்டு. உல்லாச பறவை வந்திருக்காரு ரொம்ப நாள். நான் வெளியில இருந்து ஆதரவு தெரிகிறேன். வெயில்ல இருந்தாலும் தாப்பா, ஆனா அங்க இருந்து தந்தாதான் நான் தான் இங்க கூட இருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே. கீர்த்தி லக்ஷ்மன் பிளாக்கா நோ அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. குட். ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யான்னு போட்டிருக்காங்க. அதை நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. மாரிஸ்டன் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ சுதா மேம், கொஞ்சம் ஆர்டிக்கல் படிக்கிறேன் ஃபார் அன் இன்டர்வியூ, ஸோ வர முடியல, சாரி, தேங்க்யூ அப்படின்னு இருக்காரு. நோ வரிஸ்ங்க, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆர்டிக்கல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆர்டிக்கல்ங்கிற பாருங்க. பூனா வந்து வி ஆர் செலிப்ரேட்டிங் அவர் 30th anniversary. ப்ளீஸ் சென்ட் அவர் விஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19th அன்னைக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் போனா. ஹாப்பி அனிவர்சரி. ஐ வாஸ் ஆல்சோ ஷாக்டு, திரிஷா ஆல்சோ கமல் பேரம். இவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அதேதான். ஆனா வந்து டைலாக் அடிச்சாரு அங்க வந்து, என்னை பார்த்து இந்த ஹீரோயின்ஸ் கூட ஐ லவ் யூ சொல்லல, எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. லவ் யூ சொல்லல, அது சொல்லன்னு பார்த்தா இந்த பக்கம் திரிஷா, அந்த பக்கம் அந்த அம்மா. அவங்க பேர் என்ன? ஐயோ உங்க பேர் என்ன? ஜாக்கி தெரியல மேடம். இல்ல இவர் போட்டிருந்தாரு அபிராமி. நீ சிரிக்க நான் நினைக்க பூ மணக்க தேன் கொடுக்க தேன் கொடுத்து நீ எடுக்க நாள் முழுதும் நான் மயங்க பார்க்கடல் போலேதான் நீ இருக்க பாய் மரக்கலம் போலே நான் மிதக்க ராத்திரி தூங்காமல் நான் தபிக்க ராஜனின் லீலைகள் நோய் தணிக்க வெட்கம் தீர நான் உன்னை சேர தொட்டு விளையாட ஆனந்தம் கூடாதோ பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா எங்கி நின்ற பைங்கிலிக்கு உயலாலா கையில் தந்தேன் கல்யாண மாலை மையல் கொண்டேன் நான் இந்த வேலை. சோ அடுத்து முடிச்சிடலாம். அவ்வளவுதான் சார். பிரியா வந்து சிரிச்சு வச்சிருக்காங்க. நல்ல கரெக்டான ஸ்ரீனோடது. அங்கேயும் வந்து அந்த ஜாக்கியானந்த ஆசிரமத்திலே என்னதையும் லெஃப்ட்ல உட்கார வச்சா முடிஞ்சிருச்சு கதை அப்படின்ட்டாங்க. அண்ட் புவனா வந்து வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. சுதா மேடம் ஆன் ட்ராக் டு டாக் அபவுட் கேர்ள்ஃப்ரெண்டா? எஸ், அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஸோ எனிவே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னும் போது, ட்ரோல் பண்ணவர்கள் யாருமே உண்மையாக வருத்தப்பட்ட மாதிரி அங்கே தெரியல. ஒருத்தவங்க வந்து குழந்தை இறந்த பிறகு அவங்களுக்கு ஏதோ பொட்டு பூவெல்லாம் எதுக்கு நீ வச்சுக்கிறேன்னு போது அது ஏதோ ஒன்று பண்ணி அவங்க ஏதோ வந்துட்டு இருக்காங்க. அது மூலம் ஏதோ வருமானம் வருது. ஆனால் ரொம்ப பேடா அதில் இப்பயும் வந்தவங்க அத்தனை பேருமே என்னன்னா, இதன் மூலமாக நாங்கள் வந்து வியூஸ் போகணுன்றதுக்காக வந்த மாதிரி தான் குட்டு வெளிப்பட்டவர்கள் தான் அங்கே அதிகம். இது ஒன்று. மீனவ பெண் வந்து ஒரு பொண்ணு சொன்னாங்க, எங்கள் அப்பா கூட நான் வந்து ஃபிஷர்மேன் பெண்லாம் போவேன், அப்போ இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஏமா உங்கள் ஊர்லேயே இதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும், உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு இருக்கிறோம், உங்கள் ஊரில் எதிர்ப்பு இருக்கும், இதெல்லாம் மீறி நீங்கள் வந்திருக்கீங்க.
அங்க வராத எதிர்ப்பா இங்க வந்துட போகுது. எஸ். அப்ப அதை தாங்கும் போது இதை நீங்க தாங்கி வெளியே தானே வரணும். இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல வந்து நீங்க ஃபேமஸ் ஆகுறீங்களா இல்லையா, இதெல்லாம் காசு வர விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க அதற்கான விஷயத்த சொன்னாங்க. இதுல எல்லாத்த விட நம்ம பாலிமர்ல வந்து அந்த காதலன் எதிரில் இருக்கும்போது அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் நியூஸ் ரீடர், அவர் வந்து வாய்ஸ் ஓவரில் ஒரு பேர் டக்குன்னு மறந்துட்டேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, பேர் மறந்துட்டேன். அப்போ என்னாச்சு, வாட் இஸ் தட், அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது வந்து நிறைய விஷயங்கள் நாங்க வந்து திடீர்னு ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தாருன்னா நாங்க அதை வந்து எடுப்போம் அப்படின்னு பொழுது கோபி சொன்ன ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பேசணும். உண்மையிலுமே அதுதான் இங்க பேசணும். அதாவது அதுல ஒரு பையன் ஆங்கர் கோபி அளவுக்கு இல்லாட்டாலும் மிக சரியா ஒன்று சொன்னான். அதாவது எஃப்ஐஆர்ன்றதே போலீஸ்க்கு வர்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு அது. ஓகே, அப்படி இருக்கும்போது அதன் பிறகு விசாரித்து தான் அவன் உண்மையான குற்றவாளியா பொய்யான்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும்போதே அவன் குற்றவாளின்னு சொல்லி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி அவன் மேலே வந்து அவதூறு அள்ளி வீசுறீங்க உங்கள் வியூஸ் போகணுன்றதுக்காக. ஆனால் எஃப்ஐஆர் வந்து கிளியர் ஆகும்போது அவன் அந்த தப்பே செய்யலன்னும் போது உங்கள் வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும். உங்கள் வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும். தேங்க்யூ குட்டி. ஊட்டிமா ஜாட்டிமான்ட்டு வச்சுட்டு போ. தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எஃப்ஐஆர் அந்த இது வரும்போது நீங்கள் முதல்ல குற்றவாளிக்கு வந்து நீங்கள் வந்து குற்றவாளி நீங்கள் முத்திரை குத்திடுறீங்க. அந்த வீடியோ அப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் நிரபராதின்னு வந்தப்புறமும் உங்களால் அந்த வீடியோவை டெலிட் பண்ண முடியாது. இது எந்த வகையில் நியாயம்னு கேட்பாப்ல. இப்போ அதுக்கு வந்து கோபி ஒரு சப்பக்கட்டு கட்டுவார். அதாவது என்னென்னா, ஒரு குடிகாரர் வந்து தெருவில் இருக்கிறார் என்றால் அது வந்து அரசு எவ்வளோ மதுக்கடைகள் நடத்துகிறது அப்படித்தானே நீங்கள் விவாதத்தை ஏங்க. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கேள்வியோ இல்லை வந்து விஷயங்களோ நான் பார்த்ததே இல்லை. இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. குடியில் வந்து தத்தளிக்குது, அந்த காசில் தான் இலவசங்கள்லாம் கொடுக்குறேன்ட்டு. அந்த மயிறு காசு தான் நீங்கள் வந்து ஒழுங்காக தான் ஒன்று ஸ்டேட் வச்சுருக்கீங்க, எல்லாம் என்னமும் சாணியை தான் தடவிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து குஜராத் பீகாரோ ஒரு பொண்ணு வந்து தமிழில் மட்டுமே 93 மார்க் எடுத்திருக்கு. அந்த மாதிரிலாம் கல்வியில் அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்திய அளவில் வந்து மது விற்பனை வந்து 10வது இடத்துலையோ 7வது இடத்துலையோ இருக்குது தமிழ்நாடு. நீங்கள் முதல் இடத்துலன்னு சொல்லி இங்கே இருக்கிற சங்கிங்க அதை வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் உங்களெல்லாம் படிக்க வேணாம்னு சொன்னவனுங்க. அதாவது சிபிஎஸ்சி மயிறு மட்டையெல்லாம் மார்க் எடுத்து அதை வந்து பெருசாகவும் 100 எடுத்துக்கலாம் கடுமையாக உழைச்சிருக்கானுங்கன்றது. ஆனால் ஏழைப்பாளையம் படிச்சு சொன்னால் வேதியில் வந்து எப்படி ஒரு 67% ஒன்றா எடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு அன்பில் மகேஷ் வந்து ரொம்ப அற்புதமான ரிப்ளை கொடுத்துருந்தாரு. செருப்பகை அடிக்கிற மாதிரி வந்து அமைச்சர் வந்து கொடுத்துருந்தாரு. ஏன்டா இப்படிலாம் நடக்கும்போது நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் கேள்வி மயிறு கேட்டிருக்கணும். இங்கே கேட்டு வந்து இன்னும் பெருசாக எந்த கேள்வி மயிறு கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப அழகாக பதில் சொன்ன வச்சுக்கலாம். அதை கேட்கும்போது ஆக இந்த ஊர்லேயும் தான் இருக்குது, இந்த ஊர்ல தான் குடி குடிச்சிட்டு கத்துறான். திடீர்னு நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு நீங்கள் வந்து டவுன் சென்டருக்கு போங்க, 4 பேர் குடி குடிச்சிட்டு கத்திட்டு இருப்போம். அமைதியான ஊர்லேயும் இங்கே நடக்கும். இதுவும் நாகரிக ஊர் தான். இங்கே அதாவது நீங்களாவது அங்கே வந்து மதுக்கடைகள்னு ஒன்று தனியாக வந்து டாஸ்மார்க் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வச்ச டாஸ்மார்க்கு மது கொள்முதல் செய்யணும்னு சொன்னது வந்து ஜெயலலிதா. அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே தியேட்டரில் சரக்கு நீங்கள் பாப்கார்னோட 2 பீரை ஆர்டர் பண்ணி படம் பார்க்கலாம். இங்கே எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா கடைகள்லையுமே மளிகை கடைன்னா அங்கே கண்டிப்பாக சரக்கு செக்ஷன் இருக்கு. இந்த ஊர்ல ஆள்லையா? ஆக இங்கே என்னன்னா இவங்க இதெல்லாம் ஒரு அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மது பிரியர்கள், இவங்க ஆட்சியில் வரும்போது குடிகாரன். இந்த அதாவது சொல்றேன், அதாவது ஆரியர்கள் வருகை, ஆரியர்கள் வருகை. ஆனால் இது வந்து முஸ்லீம் வந்து அதுக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லல, படையெடுப்பு. படையெடுப்பு, முகமதியர்கள் படையெடுப்பு, ஆரியர்கள் வருகை. நீங்கள் இந்த இதை தான் வந்து அவர் வந்து கலைஞர் வந்து என்ன சொன்னார், ஆசிரியன், தபால்காரன், ஐயர்னும் போது அங்கே வந்து எல்லாருக்கும் போடுறா அப்படின்னாரு. இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் தான் வந்து உடைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா மது விற்பனை, மதுக்கடைகள் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டு. அவன் வேணும்னா சாப்பிடுவோம், இல்லைன்னா போயிடுவோம், அவ்வளோதான். நீ சாப்பிட்ற சாப்பாடே கார்போஹைட்ரேட்டு, நிறைய சட்ட சுகர் தெரியும்ல, அது நீங்கள் தடை பண்ணுவீங்களா? இவ்வளவு பேர் அரிசி விற்கிறேன், இதனால வந்து சக்கரை நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க, சாப்பிட்டு அதிகமாயிட்டாங்க, நீங்கள் வந்து பேசுவீங்களா? நீங்கள் எல்லாமே அளவுக்கு மீறினா நஞ்சு தான். ரைட், சொல்லுங்க.
ஓகே, இல்ல அவ்வளவுதான். என்ன எல்லாத்தையும் மோஸ்ட்லி நீங்க கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் காயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நியூஸ் ரீடர்ஸ்க்கும் கொஞ்சம் சென்ஸ் இருக்கணும் இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பிரபலப்படுத்தும் பொழுது சாதாரணமா ட்ரோல் பண்ற எங்களை என்னோ நீங்க வந்து உங்களுக்கு எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டாப்புல ரொம்ப நல்ல வந்து வார்த்தை. ஸோ நீங்க சொன்னதுல கரெக்டா முடிச்சிட்டீங்க. இங்க ஜெண்டர் அது இதெல்லாம் வச்சு நாங்க ட்ரோல் பண்ணல. நாங்க நாங்க செய்யற எல்லா விஷயங்களையும் ட்ரோல் பண்றோம் அப்படின்னும் பொழுது ட்ரோல் பண்ணப்பட்ட அத்தனை பேருமே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பினான்சியல் விஷயங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும்பொழுது அதேதான், அதை பற்றி அவங்க கவலைப்படல. அப்படிதான் வந்து சொல்லணும். தட்ஸ் இட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகே ஃபைன். ஓகே, அப்படியே நம்ம வந்து வேற மீண்டும் அது வந்து பேர் என்ன சொல்றது, கலை நிகழ்ச்சியில முடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வந்து கமெண்ட்டுகள் வந்திருக்காங்க, அதை மட்டும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஆட் வந்ததுனால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஓகே, அண்ட் ஹர்ஷினி மோகன் இப்பதான் வந்திருக்காங்க. ஹாய் ஜாலி ஜாலி, நைஸ் டு மீட் யூ இன் லைவ் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு இருக்காங்க. சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்றது ஷர்மிளா நாராயணசாமி சொல்லியிருக்காங்க. அண்ட் அருண்குமார் சொல்லியிருக்கப்பல, ஆமா ஜாக்கி அந்த நியூஸ் ரீடர் யாரும் வந்து ட்ரோல் பண்ணலையே, அவர் ஸ்லாங் நல்லா இருக்கும், எல்லாரும் வந்து யூஸ் பண்ணாங்க, அது அவரை தப்பா நினைச்சிட்டு பேசிட்டார் போல அப்படிங்கறது வந்து. அதுக்கப்புறம் தான் இந்த எஃப்ஐஆர் மேட்டர் போடுறதுமே ஒரு ஆமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவரு. அதுதான் அந்த உங்களுக்கு ஒரு பாடல் வந்து இலங்கேஷ் போட்டிருக்காரு. அது என்ன பாட்டுங்க? நகரும் நெருப்பாய் கொழுந்து. பரவாயில்ல மேடம், நீங்க டக்கு டக்குன்னு எடுத்துறீங்க மேடம். நீங்க மட்டும் சில விஷயங்கள்ல மட்டும் கில்லியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் வந்துருப்பீங்க. இந்த பாடல்கள்லாம் இந்த கமக்கம் எல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் வேற லெவலில் வந்துருவீங்க. ஓகே, நன்றிகள். மாரேஸ்வரன் வந்து really correct Jackie sir, to address this question about the news, the reader thinks example நம்பி நாராயணன் நியூஸ் after that film only says everything அப்படிங்கிற விஷயம். அதனால நீங்க வந்து அது வந்து அதுதான் பகுத்தறிய வேண்டும். அதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதான் எப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க, எப்படிலாம் அதுல வந்து உள்குத்து இருக்குது, அதை நம்ம எப்படி உடைக்கிறோம், அதுதான் இங்க இருக்க நம்ம வந்து பேசுறது. அதேதான் அந்த பையன் சொன்ன அந்த இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லணும். ட்ரோல் பண்ற பசங்க நாங்க ட்ரோல் பண்ணிடுறோம், ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் இல்லாம ஒரு கேஸ் எழுதி ஒருத்தனுக்கு பத்தி வீடியோ போடுறீங்கல்ல, அந்த வீடியோ அவன் ரிலீஸ் ஆனாலும் அப்படியே இருக்கும். அப்ப நீங்க அதற்கான ஒரு மறுப்போ அதற்கான ஒரு விஷயங்களோ பண்றதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அண்ணா பாட்டு பத்தியா சொன்னீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்போ வந்து இப்போ ஆடிட்டு இருக்குது டங்கரடக்கா? அவங்க இன்னைக்குதான் ஃப்ரீயா இருந்தாங்க, அதனால இன்னைக்குதான் வந்திருக்காங்க. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேல் இருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய், நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேடம் மாறிவிட, அணைத்து கொண்டாயோ பின்பு ஏனோ சென்றாய். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். சோ ஐபிஎல் ஃபாலோ பண்றீங்களா? அங்க கிரிக்கெட் எல்லாமே இருக்கான்னு அருண்குமார் கேட்டிருக்காரு. கிரிக்கெட் ஸ்டேடியம் போனோம். இங்க யார்க்ல அது லேக் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், அதெல்லாம் போய் பார்த்தோம். எனக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆக்சுவலி, உண்மை அதுதான். ஐயோ, என்னதான் சப்போர்ட் பண்ணிருக்கலாம், ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க, கீழே வச்சிட்டீங்களா? அவ ஏதோ அவளுக்கு ஏதோ ஒரு கற்பனை, அதுக்கு ஏதோ சொன்னா என்ன அடிக்கிற, அவளை போய் அடி. அவளுக்கு சாதாரணமாலாம் கற்பனை வராது, கற்பனை நீங்க தூண்டி இருக்கீங்க. ஓகே, அண்ட் இலங்கேஷ் வந்து சாரி கவின் வந்திருக்காப்ல. அண்ட் எப்போ வந்துட்டேன், எப்படா வந்துட்டு இருக்க, எவ்வளவு லேட்டு. அதேதான் கீர்த்தி லக்ஷ்மன் வந்து செமையா பாடி இருக்கீங்கன்னு இருக்காரு. இலங்கேஷ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே கலை நிகழ்ச்சியில முடிச்சோம்னா கரெக்டா இருக்கும். ரைட், எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண. எங்க கன்க்ளூஷன் சொல்லுங்க. கன்க்ளூஷன் இப்பதானே சார் சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட ரகசியமா பேசந்து போனது வந்து எல்லாமே சொல்லிட்டேன். ரைட், என்னன்னா ட்ரோல் பண்ணப்பட்டவர்கள் உண்மையிலே காயப்பட்டிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் அதன் மூலமாக பெனிஃபிட்ஸ் தான் அதிகம். எஸ்பெஷலி அந்த கைம்பெண்ணா அவங்க பொட்டு வச்சு பூ வச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. திட்ன கமெண்ட் எடுங்கன்னும் போது அவங்க வந்து இல்லையே பிம்பிளிக்கு பிளாக்கி ஆயிடும். அதுதான் அங்க இருக்கிற நிதர்சனமான விஷயங்கள். ஸோ அதுல நம்மளுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி ரொம்ப மோசமான வர கமெண்ட்டுகளை நம்ம பிளாக்கே பண்ணிடுவோம். நம்ம ஜாக்கி சினிமாஸ்ல அதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் படிச்சு இன்புறுவதற்காக ஒரு குரூப் இருக்கும், ஓகேவா? அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி அதை வந்து எடுத்துறது உண்டு. தட்ஸ் ஆல்.
வேற என்ன 2-3 கமெண்ட் இருக்கு, அதை மட்டும் முடிங்க. கோபி கிவன் ரைட் ரிப்ளை டு த அந்த சின்ன பையனுக்கு வந்து ஆமா. நல்லா கமெண்ட் கொடுத்தாரு அப்படின்றதையும், அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவில நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்களா, சோ அதுல நீங்களும் சென்னையில இருந்தா வந்திருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அருண்குமார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஓகே 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 ஓகே. கேமியோல வந்திருப்பீங்க கண்டிப்பா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. And இலங்கேஷ் வந்து லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃபாத்திமா அண்ட் பிரியா ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் டுடே. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் So signing off.